திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் நபர் ஒருவர் போலீசாருக்கு பணம் கொடுத்துதான் மது விற்பனை செய்வதாக தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் கருங்காடு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்தார். இவர் அருகில் உள்ள அரசு மதுபான கடையில் இருந்து மது பாட்டில்களை வாங்கி கூடுதல் விலைக்கு விற்று வருகிறார். தனது தோட்ட பகுதியில் மறைத்து வைத்து மதுவை விற்கும் நிகழ்வை செல்போனில் பதிவு செய்த நபர் ஒருவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அந்த நபர் திருச்சியின் பல இடங்களில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாகவும் தாங்கள் போலீசாருக்கு பணம் வழங்கிதான் இந்த தொழிலை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 250 வந்துட்டான்னா யாரு ஆஃபீஸர் வந்துட்டான்னா நான் 140 ரூபாய்க்கு வாங்கினது 140 அவங்க கொடுத்துட்டு அவர் என்ன இது பண்ணிட்டு போகிறார். நான் ஒருத்தர் 2 பேர் வராங்களா 220 ரூபா தான் யாருக்கு வேணாலும் சரி. ரேட்டு கம்மி பண்ண மாட்டீங்க. 10-20 வாங்கலாம்.